பிரதமர் மோடி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இலங்கை வசம் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். விஸ்வநாதன் வணக்கம். தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி கடலோர பகுதியில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருவதும் அவருடைய உடைமைகளை சேதப்படுத்துவது மீனவரை தாக்குவது உள்ளிட்ட தொடர்பதாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நீண்ட காலமாக நீடித்து வருவதனால் இந்நாட்டு அரசுகளும் தலையிட்டு உரிய தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும் நீண்ட காலமாக மீனவர் கோரிக்கை விடுத்து வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நாளை இப்ப பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு ஒரு நாள் சுற்றுப்பயணமாக மேற்கொள்ள உள்ளார். அதனை அடுத்து அங்கு உள்ள இலங்கை வசம் உள்ள ஒரு 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதே வேளையில் பாத்தீங்கன்னா அதாவது எல்லைதாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் அரசு மேற்கொள்ளப்பட்ட ஒரு 174 விசைப்படகுகள் இலங்கை அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுக்கடல்ல அதாவது யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களை நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த விசைப்படகுகள் கடலில் புகுந்து உள்ளூர் மீனவர்களுக்கு இடையூறாக இருந்து வருவதாகவும் அந்த படகு எல்லாத்தையும் நடுக்கடலில் இப்ப மூழ்கடிக்கும் திட்டத்தை ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்காங்க. இதனால அந்த எல்லை தாண்டி செல்லும் மீனவர்கள் செல்லும் பட்சத்தில் அந்த விசைப்படகு மூழ்கடிப்பட்ட விசைப்படகுகள் மீனவர்கள் வலையை சிக்கி ஆபத்துகளை ஏற்பட்டு உயிர் பலிக்கு ஏற்படும் சூழல் உருவாக வாய்ப்புள்ளது. இதனை அடுத்து அதாவது அது மட்டும் இல்லாது கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கை அரசால் இலங்கை போக்குவரத்து துறையினால கைவிடப்பட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நடுக்கல்ல மூழ்கடிக்கப்பட்டாங்க. அப்போதே தமிழகத்திலிருந்து கடும் எதிர்ப்புகள் மீனவர் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதாவது ரத்தம் சதையாக உருவாக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் விசைப்படைகளை அரசமயக்கப்பட்ட படைகளை நடுக்கல் மூழ்கடிக்கப்படும் விவகாரம் மீனவர் மத்திய பெரும் அதிர்ச்சியும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு இருநாட்டு அரசுகளும் தலையிட்டு உரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மீனவர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.